சச்சினுக்கு வந்து நல்லா கிரிக்கெட் வருது, நீங்கள் வந்து ஸ்கூலை மாற்றுங்க, ஏன்னா அங்கே வந்து கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸே இல்லை. அவர் வந்து பவுலிங் போடுவாராம், இவங்க வந்து பேட் பண்ணணும், அதில் வந்து ஸ்டெம்பில் பட்டாலோ இல்லை யாரோ கேட்ச் பிடிச்சாலோ. அது போக வந்துட்டு 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் இன் டோட்டல், ஸ்கோரிங் 34357 ரன்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோஸோட நேம் என்னன்னா லேர்னிங் த கேம் பை சச்சின் டெண்டுல்கர். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான ப்ரோஸை வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக வந்து சச்சின் டெண்டுல்கரோட என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்கன்றதை ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஓகே, from a very early age I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television in our games அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாரு, இந்த ஐன்றது வேற யாரும் கிடையாது, சச்சின் டெண்டுல்கரே சொல்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சின்ன வயசுல எடுத்தோன்னே டென்னிஸ் பால் வச்சு கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அண்ட் ரெண்டாவது எனக்கு கிரிக்கெட் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. I often try to emulate அப்படின்றாங்க, சாரி emulate to match or surpass typically by imitation. I often try to emulate the mannerisms of my favorite players. Sunil Gavaskar ஒன்று அண்ட் ரெண்டாவது வெஸ்ட் இந்தியன் லெஜண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த மேனரிசம், அவங்க கிரிக்கெட் இப்படி விளாடுறாங்கன்னா அதை பார்த்து அந்த மேனரிசம்ஸையும் நான் அப்படியே என்ன பண்ணுவேன், அதை அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எமுலேட்னா அதை பார்த்து அப்படியே நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடிட், ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங். Throughout my career, I have actually bowled a lot in the nets. ஸோ அது மூலமாக நான் வந்து பேட்ஸ்மேனை மட்டும் பார்த்து நான் கற்றுக்கல, என்னோட பிளேயர் பவுலர்ஸ் எப்படி வந்து பவுல் பண்ணுறாங்கன்றதையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் நெட்ஸில் வந்து என்ன பண்ணுவேன், நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, நெட் ப்ராக்டிஸ்லேயும் நான் என்ன பண்ணேன், நிறைய பவுலிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார், நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். I was then studying in the New English School in Mumbai. ரெண்டாவது கொஸ்டின் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை. பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர் டு அதர் ஸ்கூல், அவங்க அண்ணனுக்கு மட்டும் நான் ஒன்று தெரியும், மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது மும்பையில் இருக்கிற ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலில் தான் வந்துட்டு முக்கியமாக ஒருத்தவர் இருக்காரு. யாருன்னு பார்த்தா ராமாகந்த் அச்ரேகர் சார் அப்படின்னு வந்து இருக்காரு. அவர் யாரு பார்த்தா, he was the cricket coach, gave due importance to game of cricket. இவர் தான் வந்து கிரிக்கெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில். he ran summer camps too. அவர் வந்து சம்மர் கேம்பும் வந்து கண்டக்ட் பண்றாரு அப்படின்றதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டே டுக் மீ டு த கேம்ப். ஒரு நாள் அஜித் என்ன பண்றாரு, சச்சின் டெண்டுல்கரை வந்து கேம்புக்கு கூட்டு போறாரு. டு கெட் ட்ரெயின் அண்டர் அச்ரேகர் சார். அச்ரேகர் சார் கீழே வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப், பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். ஆனால் யாருனாலும் கேம்புக்கு வரலாம். சச்சின் என்ன சொல்றாருன்னா, யாருனாலும் அந்த கேம்புக்கு போய் நம்ம வந்து அதில் போய் பங்கேற்கலாம்னு சொல்லி போகலாம். ஆனால் அங்கே ஒரு ரூல் மட்டும் இருக்கு, யார் போனாலுமே அச்ரேகர் சார் வந்து எடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் எடுப்பாரு அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் 11 years old then. அச்ரேகர் சார், ஆஸ் ஐ ரெஃபர் டு ஹிம், ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 11 in 1943. அவரும் அவரோட 11ஆவது வயசுல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு in 1943, which is the age I was when I went to him for the first time. இப்போ அவரும் 11 வயசுல தான் அவரை வந்து பார்க்க வந்திருக்காருன்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், இதெல்லாம் நீங்களே வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸ் இருக்கு, பாஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுதா இதுக்கான ஆன்சர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. I had never battled in the nets before and felt somewhat overawed. Overawedனா என்னன்னா, ஒரு மாதிரி நர்வஸா, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறது அப்படின்றது, ஸ்கேர்ட் ஆகுறது அப்படின்றது, with so many people around. When I was asked to bat, I was not at all comfortable. அவரை போய் என்ன பண்ணுறாரு, அச்ரேகர் சார் வந்து சச்சினை போய் நீங்கள் போய் பேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது கேட்டோன்னா அவருக்கு நர்வஸ் ஆகிடுது, ஓவர் ஆகிட்டாரு. அண்ட் ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள், அவர் கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. வித் சார் வாட்சிங் மீ ஸோ க்ளோஸ்லி ஐ ஃபெயில் டு மேக் அன் இம்பேக்ட். அப்படியே அச்ரேகர் சார் என்னவே பார்க்குறாரு, நான் எப்படி பேட் பண்ணுறேன்றதை நின்று பார்க்கும்போது என்னால் அதை பார்த்துட்டு பேட் பண்ண முடியல. சார் கால்ட் அஜித் aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older.
ஸோ அவர் என்ன சொல்கிறார், டக்குன்னு அஜித் அவரோட பிரதரை கூப்பிட்டு இது வந்து சரிப்பட்டு வராது, அவன் சின்ன பையனாக இருக்கான், அடுத்து இன்னும் கொஞ்சம் வயசானோன்னு எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, மை இண்டக்ஷன் இன் டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹவ் எண்டட். அதாவது இண்டக்ஷன் அப்படின்னா இந்த ஆக்ஷன் இல்லைன்னா ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நான் வந்து அன்னைக்கு வந்து மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட்குள்ளே போக முடியாமல் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து in failure, but for Ajit's insistence, having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Acharikar sir. He explained that I was nervous. So அவருக்கு வந்து தெரியுது அஜித்துக்கு காலனியில் விளாடும்போது எவ்வளோ சூப்பராக விளாண்டா, இங்கே எதுக்கு வந்து இவ்வளோ சொதப்புறான்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அச்சரிக்கர் சார்ட்ட என்ன சொல்கிறான், சார் உங்களை பார்க்கறதுனால தான் அவனுக்கு நர்வஸாக இருக்குது சார், அவருக்கு வந்து உங்களை பார்க்கும்போது தான் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஹவெவர் நீங்கள் என்ன பண்ணும், he suggested that while doing so sir should pretend to go away and then watch from a distance. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒதுங்க, அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி பாருங்க, அப்படின்னா தான் அவன் பயம் இல்லாமல் விளாடுவான். சார் அக்ரீட். பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்ட் டு பேட் அகைன் அண்ட் வித்தவுட் சார்ஸ் ட்ரெயின்ட் ஐஸ் ஸ்க்ரூட்டினைசிங் மீ. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து சார் இல்லாமல் நான் விளாடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், ஆர் ஸோ ஐ தாட், ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் ஸ்டூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல். அப்படியே அவர் போனதுக்கப்புறம் நான் வேகமாக ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன ஆகுது, சார் அக்ரி டு லெட் மீ ஜாயின் த கேம்ப். இப்போ வந்து அவர் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாஸ் டிலைட்ஃபுல் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப். ஸோ இந்த இடத்துல தான் அவரோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகலாம். சரி, இப்போ என்ன சொல்றாங்க, த கேம்ப் இன்வால்வ்ட் அ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்றத சொல்றாங்க. அட் வேர் அப்படின்னு கேட்பாங்க, சிவாஜி பார்க்கில் தான் வந்து இது நடக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. I would practice between at the time 7:30 to 10:30. Next mark. Second question. In the morning. Then I would come back in the afternoon and practice till late evening அப்படின்றாரு. The schedule was rigorous. ரொம்பவே டஃப்பாக இருக்கு. And I would be exhausted by the end of the day. Traveling to Shivaji Park took எத்தனை நிமிஷம் எடுத்துச்சுன்னு கேட்பாங்க எக்ஸாமில், 40 minutes. And from my house in Bandra, அவரோட வீடு எங்கே இருக்கு, பந்த்ரால இருக்கு. அண்ட் ஐ ஹேட் டு கேட்ச் அன் ஏர்லி மார்னிங் பஸ் டு மேக் ஆன் டைம். பஸ்ஸு தான் வந்து அவர் பிடிச்சி போகிறாரு. அடுத்தது ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் அக்கம்பனிட் மீ டு கெட் மீ யூஸ் டு த ரொட்டீன். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து அஜித் கூடவே வராரு. அவர் கூட வரும்போது சில விஷயங்கள்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து அவர் வந்து இந்த பேட்டிங்கோட நியூவன்சஸ் பற்றி பேசுகிறாரு. அந்த பேட்டிங் வந்து எப்படி இருக்கணும், அந்த பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதில் எப்படிலாம் பேட் பண்ண நம்மளால் நல்லா பேட் பண்ண முடியுன்ற அந்த ஸ்டைல்ஸை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் தீஸ் கான்வர்சேஷன். இன்ஃபேக்ட் த ஒன் திங் தட் ஐ ஹேட் கெப்ட் வித் மீ ஆல் மை கரியர் இஸ் அ நோட். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அப்படி பேசும்போது இன்னைக்கு வரைக்குமே அவர் பேசுனது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் கோச்சிங் மேனுவலாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். As a child, I had only one set of cricket clothes. ஸோ அவர்கிட்ட எத்தனை செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ் இருந்துச்சுன்னு கேட்பாங்க, 1. நோட் பண்ணிக்கோங்க. And the routine was to wash them as soon as I was returned from the morning session. Why I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட போகும்போது அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க டைம்லேயே அதை வந்து நான் துவைச்சு காய போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன், அதே வந்து திருப்பி நான் வேர் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுவேன். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. The system worked well apart அப்படின்னு வந்து சொல்றாங்க. இருங்க சொல்லுவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். Apart from my pockets, இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுது. ஆனால் இந்த பாக்கெட்டை தவிர இந்த பாக்கெட் மட்டும் ட்ரையே ஆகாது. There was never quite enough time for the pockets to dry out completely and for the entire duration of the camp I played with wet pockets. ஸோ கடைசி நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி நைட் வரைக்கும் நான் ஈரமான பாக்கெட்டை வச்சு தான் விளாடுவேன். பை த மிடில் ஆஃப் சம்மர் கேம்ப் சார் had started taking an active interest in my batting and at the end of 2 months informed Ajit that I had potential to be a good cricket. 2 மாதம், இது ரொம்ப முக்கியம். 2 months பாக்கெட்ஸை தவிர அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. If I practiced all year around, however, my school, the new English school in Bandra,
did not have cricket facilities. ஸோ எதுக்காக வந்துட்டு அச்சரேக்கர் சார் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கரை வந்து எதுக்காக இந்த ஸ்கூலை விட்டு வெளியே எந்த ஸ்கூலை விட்டு எந்த ஸ்கூலுக்கு மாற்றினாங்கன்றதையும் வந்து கேள்வியாக கேட்கலாம். எதுக்காக மாற்றினாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா அங்கே வந்து கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. சார் வாஸ் கீன் ஃபார் மீ டு சேஞ்ச் ஸ்கூல்ஸ் as if I wanted to pursue cricket seriously. பர்சியூனா ஒன்றும் கிடையாது, ஃபாலோ ஆர் சேஸ் கிரிக்கெட். அது பின்னாடி அவர் ட்ரீம் வந்து உன்னை வந்து கிரிக்கெட் தான் உனக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. One evening, sir called my father and put forward his suggestion. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன், எங்கெங்கே வேணுமோ சொல்லிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபாதரை கூப்பிட்டு இங்கே வந்து கிரிக்கெட் சரியில்லை, ஆனால் சச்சினுக்கு வந்து நல்லா கிரிக்கெட் வருது, நீங்கள் வந்து ஸ்கூலை மாற்றுங்க, ஏன்னா அங்கே வந்து கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஸோ எந்த ஸ்கூலுக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்கன்னா சர்தாஷ்ரம் வித்யா மந்திருக்கு வந்து மாற்றுங்க. அங்கே வந்து நான் தான் வந்து கோச்சாக இருக்கேன், நான் பர்சனலாக அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவனை வந்து சீரியஸாக வந்து கிரிக்கெட் விளாட வைப்போம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவரும் வந்து அக்ரி பண்ணிட்டாரு, நான் வந்து உங்களை சச்சின் வந்து சர்தாஷ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலில் வந்து நான் வந்து சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹீ வாண்டட் மீ டு கிவ் was give it my best effort. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, பெஸ்ட் எஃபர்ட்டை போடு, நாட் வரி அபவுட் த ரிசல்ட்ஸை பற்றிலாம் யோசிக்காத, எஃபர்ட்டை மட்டும் போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். In my first year at Sardashram, I played 55 practice matches. ரொம்ப முக்கியம். அது எத்தனை நாள்னு கேட்பாங்க, 60 days. ரொம்ப முக்கியமான கேள்வி. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ் டு ஸ்டார்ட் அட் 7:30க்கு ஆரம்பிச்சு எப்போ முடியுது 4:30 PM. அப்புறம் ஈவினிங் செஷன் எவ்வளோ நேரத்தில் ஆரம்பிக்கும், ஒரு 30 minutes பிரேக்கு. அதுக்கப்புறம் எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால் டியூரிங் த பிரேக் சார் வுட் ஆஃபன், அதுக்கு முன்னாடி டியூரிங் த பிரேக் சார் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மணி டு ஹேவ் அ வடாப்பாவ் வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மணி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். Between 5 PM to 7 PM I would have 5 more net sessions. இன்னும் 5 நெட் செஷன் இருக்கும். எத்தனை மணிலேருந்து, 5 to 7. Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin, 5 rupee coin இல்லை 10 rupee coin கிடையாது, 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. அவர் வந்து பவுலிங் போடுவாராம், இவங்க வந்து பேட் பண்ணணும், அதில் வந்து ஸ்டெம்பில் பட்டாலோ இல்லை யாரோ கேட்ச் பிடிச்சாலோ அவருக்கு வந்து அந்த 1 ரூபா கிடைக்காது. ஸோ நல்ல 15 minutes டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த 1 ரூபாவை தருவாங்களாம். இந்த செஷன் எவ்ரி பவுலர் இந்த கேம்ப் would come and bowl to me with some 60 to 70 boys fielding. சுற்றி இங்கே வந்து பேட்ஸ்மேன் வந்து நிற்கிறாரு, சுற்றி இங்கே வந்து ஃபுல்லாக பக்கத்துலையா 60 பேர் நின்னா எப்படி இருக்கும். ஸோ அதே மீறி அவர் வந்து சர்வை பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறாரு. வின்னிங் த 1 rupee coin would give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained அப்படின்றத சொல்கிறாங்க. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா 2 full circuit, 2 full circuitனு சொல்லலாம், இல்லை 2 half circuitனு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். 2 full circuits சிவாஜி பார்க் with my pads and gloves on. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகலாம். That was the last part of my training and I would be completely exhausted by the end of the day. ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினாவை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். Occasionally, my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. அப்போ இந்த காக்டெயில் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். காக்டெயில்னா ஒரு மிக்சட் ட்ரிங்க், 2-3 ஃப்ரூட்ஸை கலந்து குடிக்கிறது தான் காக்டெயில். While this regular demand was a little unreasonable, அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக வராது, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா தான் என்ன பண்ணணும், நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதையும். மை ஃபாதர் would invariably end up giving me what I wanted just to see me happy. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடைசி என்னோட சந்தோஷத்துக்காக அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்றதையும் சொல்றாரு. On another days when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus. சில நேரம் அப்படியே நான் தூங்கிடுவேன். If I managed to sit down, ஒருவேளை சீட்டு கிடைச்சா அப்படின்னு அர்த்தம். எனிஒன் who has been on a Mumbai bus at peak hoursக்கு வந்து தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு மும்பை பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பஸ்ஸு கண்டக்டர்லாம் வந்து அவர் வந்து திட்டுறாங்களாம். எதுக்காகனா ஒரு கிட் பேக் வச்சுருப்பாங்கல்ல, ஸ்டெம்ப்பு, அப்புறமா வந்து அந்த பேடு, அப்புறமா க்ளவுஸு எல்லாத்தையும் வச்சு ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கை எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு பேசஞ்சரோட ஸ்பேஸை வந்து அது வந்து ஆக்கியபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, கண்டக்டர்ஸ்லாம் என்கிட்ட ரொம்ப கோவமாக, அதாவது ரூடாக இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து
காசு இல்லை, ஐ டென்ட் ஹாவ் த மணி ஃபார் அ செகண்ட் டிக்கெட் அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரைட் அப்படின்றாரு. அப்போ ஸ்ட்ரைடுனா ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் அன் எய்ம். என்னதான் இதை நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தரோட திட்டு வாங்கினாலும் நம்ம எய்மை நோக்கி நம்ம போகணுன்றதுல இருந்தார். dirty clothes often added to the embarrassment. இது போக என்னோட ட்ரெஸ்ஸு வேறு அழுக்கான ட்ரெஸ்ஸு, என்கிட்ட ஒரு சட்டை தான் இருக்குது, அதை வச்சு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். with time I evolved a way of wrapping the kit bag around me just as the helmet and the gloves. அவர் என்ன பண்ணுறா, அடுத்து எப்படி நான் ஹெல்மெட்டை போட்டே சுற்றுறேனோ அதே மாதிரி நான் இப்போ பேக்கையும் என்னோட இறுக்கி கட்டிக்கிட்டு ஒரு பேசஞ்சர் மாதிரியே போய்கிட்டு இருக்கேன். வித் த ஹெல்மெட் அண்ட் பேட்ஸ் became a part of me while batting, so the kit bag became an extension of me. I would often take the bus or train from Bandra to Churchgate. அடுத்தது and it was all a great learning experience அப்படின்னு வந்து கடைசியாக சொல்கிறாரு. even though I loved cricket, there were still occasional days when playing with my friends, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு பக்கத்தில் நின்று கிரிக்கெட் விளாண்டு ஃபன் பண்ணுறதுல தான் அவருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ சில நேரம் வந்து அவர் வந்து இந்த இதில் விளாண்டுக்கிட்டு நெட்ஸுக்கு போகலன்னா அச்ரேகர் சார் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு அவரோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து அவரை வந்து கண்டுபிடிச்சி என்ன தான் க்ரௌடடாக இருந்தாலும் அதாவது மீலி, அதாவது கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள் மெத்தியில் வந்துட்டு என்னை டக்குன்னு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுவார். வா நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக வான்னு சொல்லி ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூசஸ் பட் ஹீ வுட் ஹவ் நன் ஆஃப் இட். என்னதான் நான் வந்து பல எக்ஸ்கியூசஸ் சொன்னாலும் அவர் அதை பற்றி கேட்க மாட்டார். டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவார், என்னை வந்து சிவாஜி பார்க்கில் வந்து விட்டுருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். On the drive he would tell me, don't waste your time playing insane games with these kids. அவர் என்ன சொல்றேன்னா, இந்த இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைலாக் யாரோடதுன்னு கேட்கலாம். இது அச்ரேகர் சாரோடது. யார்கிட்ட சொல்றாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கூட சொல்றாங்க. Sachin is waiting for you at cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire. அந்த மேஜிக் என்ன உனக்கு கொடுக்க முடியுதுன்றதை பாரு அப்படின்றாங்க. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be successful. இது யார் சொன்னான்றதை கேட்டுக்கோங்க. இதுவும் அச்ரேகர் சார் டு சச்சின். ஸோ இதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். Sir also punished me one occasion when trying to teach me a very important lesson. Once I bunked a daily evening practice. ஒரு நாளைக்கு டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் வந்து அவர் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்சை வந்து பார்க்க போகிறார். அந்த இடத்துல வந்து அச்ரேகர் சார் வந்து இருப்பாருன்றது அவருக்கு தெரியாமல் போச்சு. உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டார், he got angry and he said it wasn't for me to come and watch other people play for if I practiced hard enough. நீ வந்து மற்றவங்க விளையாடுறதை பார்க்கறதுக்காக நீ ஒன்றும் பொறுக்கலை, நீ ஒருவேளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து மேட்ச் விளாண்டா ஒரு நாள் வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ விளையாடுறதை வந்து பார்க்க வருவாங்கன்றதையும் சொல்லியிருக்கு. Had it not been for sir, I would not be a cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. கடைசி இவரால் தான் நான் வந்து ஜெயிச்சேன்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நல்லா பாருங்க, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் வாஸ் born on when அப்படின்னு வந்து கேட்பாங்க. 24 April 1973. எங்கன்னு கேட்பாங்க, மும்பை மகாராஷ்டிரா. அவர் வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹி இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம். ஹி இஸ் த ஒன்லி பிளேயர் டு ஹவ் ஸ்கோர்ட் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ், த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் அ ஒன் டே கிரிக்கெட் இன்டர்நேஷனல் அண்ட் ஒன்லி பர்சன் டு கம்ப்ளீட் மோர் தென் 30,000 ரன்ஸ். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது போக வந்துட்டு 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் இன் டோட்டல், ஸ்கோரிங் 34357 ரன்ஸ். In 2012, Sachin Tendulkar was nominated to Rajya Sabha. When was he nominated? He was nominated in 2012 to the Rajya Sabha. He retired from cricket. எப்போ வந்து ரிட்டையர் ஆனாரு? 16 November 2013. Learning the game is an extract from the autobiography Playing It My Way. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? Playing It My Way அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுக்கப்புறமா அவரோட வாங்கின அவார்ட்ஸ், அர்ஜுனா அவார்ட்ஸ் 1994, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997, பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013. ஸோ அச்ரேகர் சார் வந்து எப்போ வந்து பாஸ் ஆனாருன்னு கேட்டாங்கன்னா 2 January 2019 at the age of 87 at சிவாஜி பார்க் ரெசிஸ்டன்ஸ். Tearful Sachin was at the funeral and paid the tribute அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னலாம் மீனிங்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எமுலேட்,
overrod, induction, rigorous, nuances, pursue, stamina, cocktail, kickback, stride, embarrassment, melee, transpire, farsightedness, bunked. இதில் வந்து இந்த மீலி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைடு, ஓவர்ராட், அப்புறமா வந்துட்டு யூ கேன் டாக் அபவுட் நியூவான்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் ரொம்பவே ஈஸி. இண்டக்ஷன் கூட நீங்கள் சில பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம வந்து இந்த லெசனை முடிக்கிறோம். வரப்போகிற சண்டே உங்களுக்கு வந்து லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் பை அரவுண்ட் 10 AM வரப்போகிற சண்டே. அண்ட் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான கொஸ்டினிங் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து PDF நான் சென்ட் பண்ணுறேன். அது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸாக போட்டு பாருங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ. லைக், share this video with your friends and also subscribe to Ustadin Academy's Dinamum TNPSC. Thank you.